விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பட்டியல் இன மாணவி மீது வன்கொடுமை நிகழ்த்திய பல்லாவரம் திமுக எம்எல்ஏ குடும்பத்திற்கு துணை போகும் விடியா ஆட்சிக்கு கடும் கண்டனம். 30,000 கோடி ஊழல் பணத்தை முதலீடு செய்ய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயினுக்கு சென்றிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திய தொழில் மாநாடு குறித்த வெள்ளை அறிக்கையை இதுவரை விடியா அரசு வெளியிடவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுகவின் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து விசாரணை நடத்தப்படும். சென்னை ஆர்கே நகர் பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. பொங்கல் பண்டிகை வருகின்ற போது, தைப்பொங்கல் பண்டிகை வரும்போது பல்வேறு பகுதியில் வேலைக்கெல்லாம் சொல்றாங்க. அவர்கள் வீடு திரும்புகின்ற ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுகின்ற வரை 1 மாதம், தைப்பொங்கல் வந்து 1 மாதம் எந்த தேதியில் வந்தாலும் அவளுக்கு ஒதுக்கப்பட்ட சீலை வேஷ்டிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதையும் இந்த அரசாங்கம் செய்யல. அதுல 30% மீதி ஆயிட்டது. அது எங்க போச்சுன்னு தெரியல. அதிமுக ஆட்சி வந்ததை கண்டுபிடிப்போம். 30 மாத ஆட்சியில் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆனா விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தினம் 2 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 2 லட்சம் கோடி கடன் வாங்கினதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மக்களின் துயரங்களை புரிந்து கொண்டு மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 15 ரூபாய் குறைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அதே மத்திய அரசு இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு, மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு பெட்ரோலுக்கு 15 ரூபா, ஒரு லிட்டருக்கு 15 ரூபா விலை குறைக்க வேணும். டீசலுக்கு விலைவாசி குறைக்க வேண்டும் என்று சொன்னால், விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று சொன்னால், சரக்கு கட்டண வாடகை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு லிட்டர் டீசலுக்கு 15 ரூபாய் விலை குறைக்கப்பட வேண்டும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற பாடுபட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். நாடாளுமன்ற 39 இடங்கள், தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி 1, 40 இடங்கள். இந்த 40 இடத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணிகள் வெற்றி பெற பாடுபட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து பேச திமுகவை சேர்ந்த ஆண்டிமுத்து ராசாவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. புரட்சி தலைவர் தெய்வப்பிறவி என்றும் அவரை பற்றி பேசினால் பலன் அனுபவிப்பார் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் தெய்வ பிறவிகள். அவரை பற்றி இழிவாக பேசினால் அதற்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவித்த தீர்வீர்கள். நிச்சயமாக அனுபவித்த தீர்வீர்கள். CAA சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். CAA சட்டத்தால் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் எங்கள் அரசு சும்மா இருக்காது. கழக ஆட்சியின் போது சட்டமன்றத்தில் கூறியதை சுட்டிக்காட்டி கழக பொதுச் செயலாளர் மீண்டும் உறுதி. கோவை கலவரத்தை கைகட்டி வேடிக்கை பார்த்து இஸ்லாமியர்களின் முதுகில் குத்திய திமுகவிற்கு தங்களை நோக்கி கை நீட்ட எந்த அருகதையும் இல்லை. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஆட்சியில் இருக்கும்போது பாஜகவுடன் கூட்டு, ஆட்சியில் இல்லாத போது எதிர்ப்பு என சிறுபான்மையினருக்கு திமுக துரோகம் செய்து வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு நீட் தேர்வு வைத்து மக்களை ஏமாற்றி வருகிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. கோவை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் விடியா திமுக அரசு எந்த திட்டங்களும் கொண்டு வரவில்லை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம்.
காவல்துறை விடியா திமுகவிற்கு அடிமை போல் செயல்படுகிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சாடல். மகளிர் உரிமை தொகையை விடியா அரசு அனைவருக்கும் கொடுக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் நாள்தோறும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருப்பதாகவும் சாடல். மக்கள் அன்றாடம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சிக்கு வாக்களித்து விட்டு தினந்தோறும் ஒவ்வொரு விலைவாசியாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இன்று 1000 ரூபாய் கொடுக்கின்றார் என்று சொன்னால் உங்களுக்கு கூடுதலாக இன்னும் 500 ரூபாய் செலவாகிக் கொண்டிருக்கின்றது. NCVT சான்றிதழ் வைத்திருக்கும் நிலம் கொடுத்தவர்களுக்கு எழுத்துத் தேர்வு அழைப்பு கடிதம் அனுப்பாத NLC நிர்வாகத்தின் செயலுக்கு அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் கடும் கண்டனம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நீதிமன்ற காவலை 18வது முறையாக நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாநகராட்சி விடியா திமுக மேயரின் மருமகள் இறப்பில் மர்மம் இருப்பதாக குற்றச்சாட்டு. பட்டினி போட்டு கொலை செய்துவிட்டதாக கூறி உறவினர்கள் போராட்டம். சென்னை திருவான்மையூரில் தூய்மை பணியாளர் பட்ட பகலில் வெட்டி படுகொலை. விடியா திமுக ஆட்சியில் யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக்கியிருக்கும் கொலை சம்பவம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சகோதரியையும் அவரது முன்னாள் காதலனையும் வெட்டி படுகொலை செய்த தம்பி. சகோதரியின் காதலனின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி தலையை வெட்டி துண்டித்து நாடக மேடையில் வைத்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தாமிரபரணியில் குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டுவோர் மீது ஏன் அபராதம் விதிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி. தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய நெல்லை ஆட்சியருக்கு உத்தரவு. தமிழ்நாட்டில் பால், மின்சாரம் மற்றும் சொத்து வரி உயர்வை தொடர்ந்து அரிசி விலையும் உயர்வு. 1300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 26 கிலோ அரிசி மூட்டையின் விலை தற்போது 1600 ரூபாயாக உயர்ந்ததால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சி. திருத்தணி அருகே ஆபத்தான நிலையில் மேல்நிலை குடிநீர் தொட்டி. விடியா அரசின் அலட்சியத்தால் பொதுமக்கள் உயிருக்கு அபாயம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் விடுதலை. வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாம்பனைச் சேர்ந்த 18 மீனவர்களையும் நிபந்தனையுடன் விடுதலை செய்தது இலங்கை நீதிமன்றம். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஹேமந்த் சோரன். புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் தேர்வு. மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல். இடைக்கால பட்ஜெட்டாக இருப்பதால் முக்கிய அறிவிப்புகள் எதுவும் வெளியாகாது என தகவல். செல்போன் உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரி 15% 10% குறைப்பு. உள்நாட்டு செல்போன் உற்பத்தி ஏற்றுமதியை பெருக்கவும் இந்திய சந்தையில் செல்போன் விலையை கட்டுப்படுத்தவும் மத்திய நிதி அமைச்சகம் நடவடிக்கை. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை ஆரம்பம். வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனமான விப்ரோவில் ஆள்குறைப்பு நடவடிக்கை ஆரம்பம். நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம். ஜெர்மனியில் வாரத்திற்கு 4 நாள் வேலை திட்டம் சோதனை முயற்சியாக இன்று முதல் அறிமுகம். பணியாளர்களின் உடல் மற்றும் மனநிலை ஆரோக்கியம் அடைவதோடு செயல்திறனும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு.